ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்துட்டு கமல் சாரோட படமும் அவரோட டைட்டிலோட ரிவீல் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்றதை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி மகாநதி படத்தில் டைட்டில் ஏன் வச்சாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமல் சாரோட பேர் வந்துட்டு கிருஷ்ணசுவாமி, அதாவது கிருஷ்ணான்ற நதியை குறிக்கிற மாதிரி வச்சுருப்பார். அதே மாதிரி சுகன்யா அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யமுனா அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி கமல் சாருடைய பையனும் பொண்ணுக்கும் பேர் பார்த்தீங்கன்னா பையனோட பேர் வந்துட்டு பரணி, அதே மாதிரி பொண்ணோட பேர் வந்துட்டு காவேரின்னு வச்சுருப்பாரு. ப்ளஸ் இவங்களோட பாட்டியாக ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அம்மாள் அப்படின்னு இருக்கும். ஸோ கங்கா, யமுனா, சரஸ்வதி, பரணி, அதே மாதிரி கிருஷ்ணா, இந்த நதிகளையெல்லாம் இணைந்து மகா நதியாக சம்பவிக்கிற ஒரு கதை தான் வந்துட்டு இந்த கதை. ஸோ இவங்க எல்லாருமே ஒவ்வொரு இடமா படத்தோட செகண்ட் ஹாஃபில் பிரிஞ்சு போயிடுவாங்க. 5 பேருமே 5 செப்பரேட் பிளேஸில் பிரிஞ்சு இவரை வந்துட்டு ஜெயிலில் ஹெல்ப் பண்ணுவார்ல, அவர் தான் இவங்க எல்லாருமே இணைப்பார். இதனால தான் இந்த படத்துக்கு வந்துட்டு கிளைமேக்ஸில் எல்லாருமே சேர்ந்து ஒரே ஃபேமிலியாக மாறுவாங்க. ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு மகாநதி அப்படின்ற ஒரு பேரே வச்சுருப்பார். இந்த டைட்டிலோட ஹிடன் டீட்டெயில் இதுதான். இவ்வளோ அழகாக வந்துட்டு கமல் சார் வந்துட்டு இந்த டைட்டில் இங்கே சூஸ் பண்ணி வச்சுருப்பார். இதே மாதிரி நாளைக்கு அடுத்தடுத்து கமல் சாருடைய டைட்டிலும் அதுக்குள்ளே இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸும் நம்ம என்னன்றதை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கமல் சாரோட டைட்டில் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு படத்தோட டீட்டெயில் வேணும்னாலும் நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.